நம்ம ரத்னம்ல வேலை பார்க்கிற ரத்னங்களெல்லாம் அப்பா இப்பதான் சிரிப்பு வந்திருக்கு நம்ம ப்ரொஃபசர்ஸ் முகத்துல. ரத்னங்களில் வேலை பார்க்கிற ரத்னங்கள் ஒரு சார்லாம் கேபிஎன் செமி ஸ்லீப்பர் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. வெரி குட். ஒரு பலத்த கைத்தட்டல் நீங்க எல்லாம் கொடுங்க பாப்போம். நம்ம ஸ்டாஃப் அத்தனை பேரும் சேர் அப், நல்ல சத்தமா. அப்ப கூட ஒரு ப்ரொஃபசர் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும். எந்த மனுஷன்ட்ட உற்சாகம் எப்பொழுதும் இருக்கிறதோ அந்த மனிதன் மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கே தகுதியானவன் என்பதை முதலில் நம்புங்கள். தயவு செஞ்சு. இன்னொன்னு, அப்ரிஷியேட் பண்ணதான் நமக்கான அப்ரிசியேஷனும் வரும். பிறரை பாராட்ட தான் நாமும் ஒரு நாள் பாராட்டப்படுவோம் அப்படிங்கிற நிலைக்கு நாமளே தள்ளப்படுவோம். அதனால நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் சிஓ மாணிக்கம் சார்ட்ட, சார் என்ன நம்ம தலைவெல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்காங்க, நீங்க இன்னைக்கு தானே பாக்குறீங்க, நான் பல வருஷமா பாக்குறேன். வெரி குட், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆர்டாக்ஸோட த நெக்ஸ்ட் ஜென் கார்பரேட் லீடர்ஷிப் அவார்ட்ஸ்ல இன்றைக்கு விருது பெறுகிற அத்துணை விருதாளர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த அன்பும் வாழ்த்துக்களும். அமேசிங் ஜாப். நான் எப்பயுமே நினைப்பேன், ஒரு விருது அப்படிங்கிறது எப்படின்னா நாம செஞ்சிட்டு இருக்கிற செயலுக்கான ஒரு அங்கீகாரம் எடுத்துக்கலாம். இவ்வளவு நாள் நான் உழைச்சேன்ல, என்னை யாரோ ஒருத்தர் தட்டி கொடுக்குறாங்கல்ல அப்படி எடுத்துக்கலாம். இல்ல நான் யாருன்னு இந்த சொசைட்டிக்கு தெரியணும்ல, அதற்காக ஒரு அவார்டு வேணும் எடுத்துக்கலாம். நான் ஒரு விருதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, இந்த மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதைக்கப்பட்ட ஒரு விதை முளைத்து வெளியில் வருவதற்கான எல்லா தகுதியும் பெற்றிருக்கிற பொழுது அந்த விதையின் மேல் விழுகிற முதல் மழை துளி எப்படி அந்த விதையினுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்துமோ, ஒரு விருதும் விருதாளர்களுடைய வளர்ச்சியை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு செல்லும் என்பதுதான் என்னுடைய மாபெரும் நம்பிக்கை. ரத்னம் கல்வி குழுமம் அதை மிக மிக சிறப்பா செய்யறாங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் என்னுடைய சார்பா எல்லாரும் சேர்ந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன். ஏன்னா எனக்கு மரியாதைக்குரிய சேர்மேன் திரு மதன் ஏ செந்தில் அண்ணன் அவர்களையும், மரியாதைக்குரிய சிஓ மாணிக்கம் சார் அவர்களையும், என் இதயம் நிறைந்த அன்பு சகோதரர் நம்ம குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய சிபிஓ திரு நாகராஜ் சார் அவர்களையும், மரியாதைக்குரிய டைரக்டர் ஷீமா செந்தில் அவர்களையும் நல்லாவே தெரியும். அவர்கள் எல்லாரும் எவ்வளோ தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு கார்பரேட் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் கொடுக்குறானே, என்ன அண்ணன் தான் கூப்பிடுவார் நாகராஜ் சார், நான் அவரோட தலைவர்னு கூப்பிடுவேன். கொடுக்குறோன்னே நீங்கள் வரணும் அப்படின்னோடனே யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நம்ம முதல்ல யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது நான் எப்பயுமே உறுதியாக இருப்பேன். ஏன்னா எங்களோட ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதே மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் சார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, மைடியோட சிஇஓ அவர் பேசின விஷயங்கள் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள். சாருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாம். எனக்கு நீங்க சொன்னதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் சார், இண்டிவிஜுவல் லேர்னிங் ரொம்ப முக்கியம். மனுஷன் தோக்கறதுக்கான இடமே ஒரு லெவல் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த லேர்னிங்கை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவான். நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் கத்துக்க வேண்டியது எதுவுமே இல்லைன்னு யார் நினைக்கிறாங்களோ, இனிமேல் அவங்க அச்சீவ் பண்ண போறதே இல்லைன்னு அர்த்தம். நான் அச்சீவ் பண்றது என் பார்ட் ஆஃப் லைஃப், ஆனா கத்துக்கிறது தான் ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு விருதுகளும் பதக்கங்களும் அடுத்தடுத்த உயரமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகா சொன்னார். எதை பத்தியுமே பயப்பட வேண்டாம், ஏஐ பத்திலாம் பயப்பட வேண்டாம் சார். அது கிடைச்ச ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னார். எனக்கு மேரி கியூரி, நீங்க பேசுறப்ப எனக்கு மேரி கியூரி சொன்னது ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வந்தது சார். இங்க எதுவுமே அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்படப்பட வேண்டியதில்லை, இங்க எல்லாமுமே புரிந்து கொள்ளப்பட வேண்டியதுன்னு. என்ன அழகான வார்த்தை பாருங்களேன். இப்போ நீங்க எல்லாரும் நம்ம அவார்டிஸ்ல எத்தனை பேர் ஹெச்ஆர்ஸ் இருக்கீங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க கை தூக்கலாமா? ஹெச்ஆர்ஸ் எல்லாம் எல்லா ஹெச்ஆரையும் நான் கோயில் கட்டி கும்பிடுவேன். ஏன்னா உங்க வேலை சாதாரண வேலையே கிடையாது. எந்த கரும்பு ஜூஸ் கடையை பார்த்தாலும் எனக்கு ஹெச்ஆர் ஞாபகம் தான் வரும். இதை விட உங்க ப்ரொஃபஷனை ஒருத்தன் உணர்ந்து பேச முடியாது. கரும்பை நடுவில் விடுவாங்க, மேலே ஒரு சக்கரம் சுத்தும், கீழே ஒரு சக்கரம் சுத்தும். மேலே சுத்துற சக்கரம் கம்பெனி,
கீழே சுத்துற சக்கரம் ஸ்டாஃப்ஸு, நம்ம கொலீக்ஸு, நடுவில் போகிற கரும்பு தான் ஹெச்ஆர். ஆனால் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்ம கூட அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த கரும்பு தான் கரும்பு கடைக்கே ஓனர்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கரும்புக்கு தான் தெரியும் கடைசி வரைக்கும் என்னதான்டா புளிவாங்க, வேற யாருக்கும் எந்த சேதமும் இல்லைன்னு. ஒவ்வொருத்தரும் நீங்க இந்த ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு பாருங்க, மனிதர்களை, ஹெச்ஆர் மட்டும் கிடையாது, இருக்கிற கம்பெனி வேற வேற இதுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு சொல்றேன், டெஸ்டினேஷன் இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், நீங்க ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இதை படிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த ஹெச்காக் பத்தி படிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஹெச்காக் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? எனக்கே நேத்தான் தெரியும், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். சாருக்கு தெரியும். வேற நம்ம ப்ரொஃபசர்ஸ்ல ஒரு மேடம் கையை தூக்குனாங்க, கீழே போட்டு எதுக்கு வம்பு நமக்கு ஆன்சைடா ஹெச்காக். அது ஒன்றும் இல்லை, ஒரு முள்ளம்பன்றி மாதிரி ஒரு மிருகம், ஒரு பெரிய சைஸ் எலின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நரி என்ன பண்ணுமா, காட்டுல எப்படியாவது அதை சாப்பிடணும்னே ஆசைப்படுமா. அது மறைஞ்சிருந்து இல்லை வேகமாக ஓடி வந்து இல்லை வேற வேற பக்கத்துலேருந்து வந்து எப்படியாவது அதை தாக்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுமா. ஒரு மிகப்பெரிய தாக்குதல், இப்போ சார் சொன்னார்ல, பன்னீர்செல்வம் சார் சொன்னார், இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நம்ம இண்டஸ்ட்ரி மேலே வரும்னு நினைக்கிறப்ப இந்த ஏஐ அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கிறவங்களாம் ஹாப்பியாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, இங்கே ஏஐ பர்சனாலிட்டிஸ் யார் அவார்டிஸில் நம்ம பேஸ் கம்பெனி சூப்பர், அவங்கெல்லாம் ரைட்டு, இது நம்ம ஏரா, இனிமேல் நம்ம பிடிக்க போகிறோம் சொரா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜாலியாக இருப்பாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ண போகுதுன்னு கவலையில் இருப்போம். இந்த நரி வந்து அப்படி வச்சுக்கோங்களேன், இதை ஹெச்காக் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பெல்லாம் அது கிட்ட அட்டாக் பண்ணுற வர வரைக்கும் அது ஒன்றும் அழட்டிக்காதான். கிட்ட வரப்போ அது என்ன பண்ணுமா, டக்குன்னு பந்து மாதிரி சுருண்டுருமா. அது வரைக்கும் மிருகமாக பார்த்துட்டு இருந்த நரிக்கு கிட்ட வந்தோடனே என்னடா ஒரு பால் மாதிரி ஆகி போச்சேன்னு கன்ஃபியூஷனில் அந்த நரி ஹெச்காக்க 4-5 முறை சுற்றி வருமா. அதால எட்டியும் உதைக்க முடியாது, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கடிச்சும் பார்க்க முடியாது. ஏன்? இயற்கையே ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கு. சாப்பிட்டா வாய்க்கு ஆபத்து, எட்டி வச்சா காலுக்கு ஆபத்து, 4-5 தடவை சுத்தி பார்த்துட்டு இது வேலைக்காகாது நகர்ந்து போயிருமா. இந்த இன்சிடென்ட் மூலியமா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நரிக்கு பல விஷயம் தெரியும், நரிக்கு பல விஷயம் தெரியும். மனுஷன்லாம் சேர்ந்து நரிய தந்திரமானது அப்படின்னு நம்ம ஒரு உருவப்படுத்தி, இது நரிக்கு தெரியாது, மனுஷனுக்கு தான் தெரியும் நரி தந்திரமானதுன்னு, எந்த நரிக்கும் தெரியாது. அதனால தான் எழுத்தாளர் பிரபஞ்சன் சொன்னாரு, உலகத்திலேயே மிக தந்திரமானது நரி என்று சொல்லுகிறார்கள், ஆனால் எந்த நரி இன்னொரு நரியோடு காப்பி சாப்பிட்டு கொண்டே 3வது நரியை கெடுக்க நினைக்கும்னார். மனுஷன் மட்டும்தான் அதை பண்ணுவான், எந்த நரியும் அதை பண்ணாதுன்னார். இது தனி கதை, அதை வச்சிருங்க. கைத்தட்டிய 10 பேருக்கு நன்றி. இந்த இது இப்ப பல விஷயம் நரிக்கு தெரியும், ஆனா அதனால ஒரு டார்கெட்டை சரியா அச்சீவ் பண்ண முடியல. ஹெச்காக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், ஆனால் அது தான் நினைத்ததை மிக சரியாக செய்து சர்வைவலுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணிட்டு அதை வாழுது, பிழைக்குது. இத ஜிம் காலின்ஸ்னு ஒருத்தர், ரொம்ப நல்ல புத்தகம், இங்க இருக்கிற எல்லாருமே அதை வாசிக்கலாம். படிச்சிருக்கீங்களா சார்? நீங்க படிக்காம இருந்திருக்க மாட்டீங்க. ஜிம் காலின்ஸோட புக்கு குட் டு கிரேட் அப்படின்னு ஒரு புக்கு, எக்ஸலன்ட் புக். அதுல அவர் சொல்றாரு, ஹெச்காக் பத்தி சொல்றாரு. யார் இந்த ஜிம் காலின்ஸ் அப்படின்னா, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில நிர்வாகவியல் துறை பேராசிரியரா பல வருஷம் இருந்துட்டு அப்புறம் அந்த வேலை வேணான்னு சொல்லிட்டு வெளியில வந்து நிறைய கம்பெனிக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு மனுஷனா மாறிட்டார், அட்வைசரா இருக்கார். அவர் வந்து ஒரு 21 பேர் கொண்ட ஒரு ஆய்வுக்குழுவை அமைச்சு ஒரு 5 வருஷமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி 1435 கம்பெனியை ரிசர்ச் பண்ணி ஒரு கம்பெனி சாதாரண கம்பெனியிலிருந்து சிறந்த கம்பெனியா மாறுறதுக்கு, சிறந்த கம்பெனியிலிருந்து அதிசிறந்த கம்பெனியா மாறுறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவைன்னு ஏகப்பட்ட பேட்டி எடுத்து, ஏகப்பட்ட புள்ளிவிவரங்கள் எடுத்து, ஏகப்பட்ட ஆய்வறிக்கை எடுத்து எல்லாத்தையும் பேசி 1-to-1 எல்லா கம்பெனி சிஇஓஸ், சிஎஃப்ஓஸ், சிஓஓஸ் எல்லாம் பேசி
ஃபைனலாக அவர் எழுதின புத்தகம் தான் குட் டு கிரேட் அப்படிங்கிறது. அதில் ஜிம் காலின்ஸ் சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹெச்காக் பற்றி தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதே அந்த ஹெச்காக் கோட்பாடுன்னு தான் சொல்கிறார். எது சிறந்த கம்பெனி, எது அதிசிறந்த கம்பெனின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல. நம்ம பண்ணுற கம்பெனி இன்னைக்குமே நமக்கு நல்லது தான். என்ன மாதிரி உலகத்திலே ஒருத்தனை வேலை செய்யலாமோ, ஆனால் உலகத்தில் பல பேர் வெறித்தனமாக நம்மளை விட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் நாம் நினைப்போம், என்னங்க நிற்கவே நேரம் இல்லைங்க, டைமே இல்லைங்க, பயங்கர பிஸிங்க, ஒரு நிமிஷம் கூட டைம் இல்லைங்க, பேக்கடாக இருக்குங்க, டேர்ன் ஓவருங்க, டேர்ன் ஓவர் எவ்வளோ பண்ணுறீங்க சார்? அப்போ நம்ம வாய்ஸ் கம்மியாகிடும். கரெக்டா? ஏன்? நிற்கவே நேரம் இல்லை, அவ்வளோ பிஸி, பேக்கடாக இருக்குது, பேக் டு பேக் ஸ்கெட்யூல் இருக்குன்னு சொல்கிற நாம டேர்ன் ஓவர்னு வரப்ப என்ன அச்சீவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப நம்ம வாய்ஸ் கம்மியாயிருதுல்ல. அது அதிசிறந்த கம்பெனிலேருந்து அதிசிறந்த கம்பெனிக்கான வித்தியாசம் இதுதான். எது அதிசிறந்த கம்பெனினா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக செய்கிறதால மட்டுமே அதில் நீங்கள் பெஸ்ட்டுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக செய்கிறதால மட்டுமே பெஸ்ட் இல்லை. உதாரணத்துக்கு, டெய்லி நான் கிளாஸுக்கு வரேன், இங்கே ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, டெய்லி கிளாஸுக்கு வருவான், அவன் பாஸ் பண்ணா போதும்னு நினைப்போம். கரெக்டா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்க்குறப்ப என்ன நினைப்பீங்க? இவன் தான் காலேஜை காப்பாற்றுவான்னு நினைப்பாங்க. ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும், இவன்ட்டு காலேஜை காப்பாற்றினா போதும்னு நினைப்போம். டெய்லி ஒருத்தன் வரதுனால அவன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்லை. அப்போ டெய்லி நீங்கள் ஒரே விஷயத்தை செய்யறதுனால மட்டும் நீங்கள் சிறந்த மனிதர்களாக சிறந்த நிறுவனமாக மாறிட முடியாது. எது எப்போ பெஸ்ட்டாக மாறலாம்? ஒரு விஷயத்தை மற்றவர்களை விட சிறப்பாக செய்யறதால மட்டும்தான் உங்கள் நிறுவனம் மிகச்சிறந்த நிறுவனம் என்கிற அந்தஸ்தை அடையும். கரெக்டா? மார்க்கெட்டில் அவ்வளோ போட்டி இருக்கு, மார்க்கெட்டில் அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. இந்த காம்படிஷனுக்கு நடுவில் ஓடணும், அதுதான் ஓட்டத்துக்கே அழகு. கரெக்டா? நான் 100 மீட்டரில் பெஸ்ட்டு அப்படின்னு உசேன் போல்ட் மட்டும் அதில் ஓடிட்டே இருந்தாருன்னா உசேன் போல்ட் இன்னைக்கு வரலாற்றில் கிடையாது. கூட 10 பேர் ஓடுறப்ப இவன் எப்பட்றா இப்படி ஓடுறான் அப்படின்னு பின்னால் வர 9 பேர் நினைக்கிறான்ல, அப்படி ஒருத்த ஓடினான், அவன் பேர் தான் உசேன் போல்ட். அதுதான் இன்னைக்கு வரலாற்றினுடைய பக்கங்களில் உசேன் போல்ட்டினுடைய இடம் தக்க வைக்கப்பட்டிருக்கு. இதை விட வேகமாக ஓடுனா ஹார்ட் அட்டாக் செத்துருவேன்னு இங்கே உசேன் போல்ட்டை. அது உசேன் போல்ட் சொன்னார், ஓடுவதுதான் எனக்கு மகிழ்ச்சி, ஒருவேளை மகிழ்ச்சியாக இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் இறப்பதற்கு ரெடியினர். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். செய்யற வேலையை ஒரு மனுஷன் எவ்வளவு நேசிச்சு செய்யறாங்கிறதுக்கான அடையாளம் அவர் சொல்லிட்டு அந்த ஹெச்காக் வச்சு காலின்ஸ் ஒரு 3 விஷயத்த சொன்னார். இங்க இருக்கிறவங்களுக்கு அது டேக் அவே மெசேஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ கேன் பி த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அட், எந்த விதத்தில் உங்கள் கம்பெனியால் உலகிலேயே சிறந்ததாக இருக்க முடியும். நம்பர் 1, ஓகேவா? நம்பர் 2, வாட் டிரைவ்ஸ் யுவர் எக்கனாமிக் என்ஜின், ரொம்ப முக்கியம். கரெக்டா? உங்கள் கம்பெனியின் பொருளாதார இன்ஜினை செலுத்துவது எது? எதன் மூலியமாக நீங்கள் லாபத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள்? நம்பர் 2. நம்பர் 3, வாட் ஆர் யூ டீப்லி பேஷனேட் அபவுட், எதை உணர்வு பூர்வமாக நீங்கள் பிணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த 3 கேள்விதான் காலின்ஸ் 3 விஷயமா சொல்றார். அவர் சொல்ற விஷயமே, எப்பா இந்த 3 தனித்தனி கேள்வியா இருக்கும், நீ தனித்தனியா ஆன்சரை தேடு. நீ தனித்தனியா ஆன்சரை தேடினாலும் 3 கேள்விக்கு சேர்ந்து ஒரே ஆன்சர் ஒரு சமயத்துல வரும். நான் பேட்டி எடுத்ததுல கிட்டத்தட்ட 1435 கம்பெனியை ரிசர்ச் பண்ணி 11 கம்பெனியை தான் அவரு அதிசிறந்த கம்பெனின்னு தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த 11 கம்பெனியும் இந்த 3 கேள்விகளுக்கான விடையை 4 to 5 வருடம் தேடி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இந்த 3 கேள்வி தனித்தனி கேள்வி, தனித்தனி ஆன்சர். தொடர்ந்து அந்த கேள்வியை நீங்க கேட்க கேட்க 3 கேள்விக்கும் பதில் ஒண்ணா வந்துடும். அதுதான் பெஸ்ட்னாரு. இவ்வளவுதான் சார். லைஃப்ல பெஸ்டா இருக்கிறதுக்கு தேடல் இருந்துட்டே இருக்கணும். சார் சொன்னார்ல, இண்டிவிஜுவல் லேர்னிங் முக்கியம். நேத்தை விட இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறத விட, நேத்து இருந்த என்னை விட இன்னைக்கு இருக்கிற நாம் பெஸ்டா இருக்குனான்னு பார்த்தா மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நாமும் மாறுவோம். எப்ப வேணா சக்சஸை தட்டி தூக்கலாம், எப்ப வேணா பண்ணலாம், என்ன மாற்றங்கள் வேணா வரட்டும், நான் சுத்தி என்ன வேணா நடக்கட்டுமே. சார் 1983 இந்தியன் கிரிக்கெட் வேர்ல்டுக்கு ஒரு மறக்க முடியாத நாள் என்ன நடந்துச்சு?
என்ன நடந்துச்சு? வேர்ல்ட் கப்பா? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் கிடைச்சதா? ஜிம்பாப்வேக்கு எதிராக ஒரு மேட்ச், 24 வயசு தான் கபில் தேவுக்கு. நம்ம இந்தியன் டீம் ஒரு ஒரு பெரிய ஒரு உன்னதமான விஷயத்தை பண்ணும். அடிச்சா எல்லாம் பேய் மாதிரி அடிப்பானுங்க, இல்லைன்னா எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி, நண்பா இப்போ வந்துட்டேன், நீ 2 ரன்ல அவுட் ஆடையா இரு, நான் 1 தான் அடுத்து வரவேன், வந்தோன்னு வந்துடுறேன். அவன் போய் பேட்டை வச்சுட்டு திரும்புவான், மச்சி அப்படின்னு இவன் வருவான். இப்படி இருக்கும் டீம். ஜிம்பாப்வேக்கு எடுத்த மாதிரி மேட்ச், 17 ரன்னுக்கு 5 விக்கெட். ஜிம்பாப்வே ஜெயிச்சாதான் இந்தியா அடுத்த லெவல் போக முடியும். 24 வயசு பையன் தான் கபில் தேவ், இந்தியன் டீமுக்கு கேப்டனா இருந்தாரு. உள்ள நுழைஞ்சாரு, ஐயோ 5 விக்கெட் போயிருச்சு, 17 ரன் தான் நம்ம டீம் எடுத்திருக்கு, சுத்தி யாருக்கும் எதுவும் சுமூகமா தெரியலையே, நாம தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேற, எனக்கு தெரிஞ்சு 50 நாம தாண்டா அதிகம்னு கபில் தேவ் நினைச்சிருந்தா 1983ங்கிற வருஷம் இந்தியன் கிரிக்கெட் உலகத்துல இருந்திருக்காது. இருந்திருக்கும், ரொம்ப மோசமான நினைவா இருந்திருக்கும். ஆனா கபில் தேவ் அந்த மேட்ச்ல நிதானமாக நின்று 175 ரன்களை ஒற்றை மனிதனாக அடித்து துவம்சம் செய்தார். அந்த வேர்ல்ட் கப்லயே ஹையஸ்ட் ஸ்கோர் ஜிம்பாப்வேக்கு ஏத்த மாதிரி அடிச்சதுதான் இந்தியாவுக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவன் as a leader. இன்னைக்கு த நெக்ஸ்ட் ஜென் கார்ப்பரேட் லீடர்ஷிப் அவார்ட்ஸ் ரத்னம் கல்வி குழுமம் முன்னெடுத்திருக்கிறது. ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடன் இருப்பவர்கள் அத்தனை பேரும் துவண்டு விழுந்தாலும் நான் இருக்கிறேன், நம் நிறுவனத்தை தூக்கி நிறுத்த என்று யார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறாங்களோ அவர்கள் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான அடையாளமாக மாறுகிறார்கள். கரெக்டா சார்? இன்னொன்று, லீடர்ஷிப்கான குவாலிட்டி உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் படித்த விதத்தில் என் அறிவு தந்தமாக ஒன்று ஷேர் பண்ணுறேன். இதே கிரிக்கெட்டை வச்சு, ஏன்னா இப்போ தான் இந்தியா ஜெயிச்சுட்டு வருது, நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. நேற்றுலாம் பாதி மேட்ச் பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணவன் நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு தெரியும். ஐயா இதுக்கு மேலே என்னங்க இந்த அடி அடிக்கிறான், அவன் பேர் என்னண்ணே ஜாக்கா, எவனோ பேர் என்ன சார்? ஆமாம் ஜாக் தானா? நம்ம ஆளுங்களுக்கே புரியல, எங்கடா அங்கே சஞ்சு சாம்சன்னா இங்கே இப்போ இந்த ஊரில் ஒருத்தர் இருப்பான் போல இருக்கே, இந்த ஊர் சஞ்சு ஒருத்தர் இருப்பான் போல இருக்கே அப்படின்ட்டு நம்மளுக்கெல்லாம் நம்பிக்கையே போச்சு. ஓகேவா, அதை விட்டுருங்க. ஒரு டீமுக்கு நம்பிக்கை தரது எப்படின்னு சொல்றேன். பாகிஸ்தானுக்கு எதிர்த்த மாதிரி 4 டெஸ்ட் மேட்ச் 1989ல கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கேப்டன், 16 வயசு பையன், மீசையே முளைக்காத ஒரு பையன் கிரவுண்டுக்குள்ள வராரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு, அதுவும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் சண்டையா மாதிரி நம்மால் பார்ப்போம். சண்டையை விளையாட்டா பார்ப்பான், விளையாட்டை சண்டையா பார்ப்பான். அந்த மாதிரி நல்ல குணம் மனுஷனுக்கு இருக்கு. இப்போ நியூஸ் பார்த்தாங்கன்னா, ஓ ஈரான் இவ்வளோ போச்சா, அமெரிக்கா நேற்று அச்சாம் போல இருக்கு 5, ஏதோ இவர் பேக்கெட்லேருந்து எடுத்துட்டு விட்ட மாதிரி தீபாவளி ராக்கெட் மாதிரி பேசுவான். ஆனால் கிரிக்கெட் மேட்சை பாருங்க, அவ்வளோ சீரியஸாக சண்டையாக பார்ப்பான். உள்ள நுழையிறாரு, முதல் நாள் டின்னர், நாளைக்கு மேட்ச், முதல் நாள் டின்னர் முடியுது. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து டெண்டுல்கரை கூப்பிட்டு வா ஒரு வாக்கிங் போவோன்னு போறாரு. தோள் மேல கை போட்டு ஸ்ரீகாந்த் சொல்றாரு, இந்தியர்கள் அனைவரும் உற்று பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த களத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உனக்கு பயம் அதிகமாக இருக்கும், ஏன்னா முதல் மேட்ச். பயப்படாத, களத்துல ரிசல்ட் என்ன வந்தாலும் நீ பயப்படாத. 4 மேட்ச்லயும் நீ ஆட போற, நான் அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். உன் ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் கூட மாத்திராம ஆடு, இதுதான் என்னோட ரெக்வஸ்ட் அப்படின்னு சொன்னவர். அவர் தான், அந்த பையன்தான், அந்த இளைஞன் தான் இன்றைக்கும் கிரிக்கெட் பேட்டை தூக்குற அத்தனை பேருக்கும் கடவுளை போன்று இருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர். எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு டீமை அரவணைச்சு போறதுங்கிறது முக்கியம். டீம் சொதப்புறப்ப நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து ஒரு லீடர்ஷிப்கான ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, எந்த பிஸ்னஸ் யார் பண்ணாலும், இப்போ வந்து நாராஜ் சார் பேசுறப்ப சொல்லுவாரு, மாணிக்கம் சார் பேசுறப்ப சொல்லுவாரு, மதனன் பேசுறப்ப, இவங்க எல்லாருக்குமே இன்ஸ்டிடியூஷன் பத்தியே ஞாபகம். பசங்களுக்கு என்ன பண்ணணும்,
அவங்கள அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகணும், நம்ம இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர்ல ஒரு தனிப்பட்ட அடையாளமாக எப்படி தெரியணும், ஏன் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இவ்வளோ ஐடி கம்பெனிஸ் இருக்கு. நான் முதல் முறை வந்தப்ப இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கான்னு கேட்டப்ப திரு நாகராஜ் அவர்களும் திரு மாணிக்கம் அவர்களும் முதல்ல சொன்ன வார்த்தை, அதாவது ஒருத்தன் காலேஜ் கேம்பஸ்குள்ள வரப்பயே கேம்பஸ் இன்டர்வியூ எடுக்கிற கம்பெனியை எடுத்த மாதிரி பார்க்கறப்ப அவனை அது இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்தும். அந்த ஐடியால தான் இந்த கேம்பஸ்குள்ள நாங்கள் ஐடி பார்க் ஏற்படுத்தினதே அப்படின்னாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல உதாரணம். நீ படிச்சா வேலை கிடைக்கும்னு சொல்றதை விட அங்க வேலை பார்க்கலாம் அதுக்காக நீ படுறான்னு சொல்றது எவ்வளவு உன்னதமான விஷயம், எவ்வளவு அமேசிங்கான விஷயத்தை ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பண்ணிருக்கு. அந்த இடத்துல இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் கட்டியிருக்கலாம், இல்ல அந்த இடத்துல என்ன வேணா கமர்ஷியலா பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, புதுமையாக யார் யோசிக்கிறார்களோ, அதை நடைமுறைக்கு தகுந்த மாதிரி யார் பயன்படுத்துகிறார்களோ, அந்த நடைமுறைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகிற விஷயத்தை மக்களுக்கு சென்று சேர்கிற வண்ணம் யார் செய்கிறார்களோ, இண்டஸ்ட்ரிக்கு போற மாதிரி யார் செய்யறாங்களோ, அவங்க அந்த துறையினுடைய தனித்துவமான மனிதர்களாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் பேச்சு நிறைவு செய்யறேன். கோயம்புத்தூர்ல இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சொன்னோன்னு என்ன ஞாபகத்துக்கு நம்ம எல்லாருக்கும் மைசூர் பாக்கு. இந்த மைசூர் பாக்கு மாதிரி வராது. எந்த மைசூர் பாக்கு சாப்பிட்டாலும் நம்மளால தான் சொல்லுவோம், கரையிருங்க வாயில. உண்மைதான், சில மைசூர் பாக்கு நம்ம பல்லோடு பொட்டி போடும். சில மைசூர் பாக்கெல்லாம் பெஞ்சு கடியில் வச்சிருப்பாங்க, முட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த அளவுக்குலாம் இருக்கு இந்த மைசூர் பாக்கு. ஃபவுண்டர் மகாதேவ ஐயர் ஒரு முறை, நான் சொல்றது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட், ஒரு முறை மைசூர் பாக்குக்கான நெய்யை கிண்டிக்கிட்டு இருந்தப்ப அந்த சமையல் மாஸ்டர் என்ன பண்ணிட்டாரா, தவறுதெல்லாம் கரண்டி கீழே போட்டாங்க. நம்ம ஆளுங்க 6 அறிவு இருக்குன்னு சொல்றோம், ரொம்ப அழகு. எனக்கு மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா மட்டமான பேர். ஒரு தப்பு எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் பார்க்கறப்ப ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே நம்ம ஜென்யூனா சாரி, இனிமேல் இது நடக்காது. யாரும் இல்லாதப்ப ஒரு தப்பு பண்ணிட்டா முதல்ல யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம். அவன் பெயர் மனிதன். சுத்தி பார்த்துருக்காரு, யாரும் இல்லை. கரண்டி எடுத்து தூசு ஒட்டியிருக்கான்னு பார்த்துருக்காரு, எந்த தூசு, ஏன்னா ஃப்ளோர் கிளீனா இருக்கு. ஊதிட்டு கரண்டிய மறுபடியும் அந்த நெய்யை கிண்டறதுக்கு விடுறப்ப, அப்பா நிறுத்துப்பா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சான். அந்த கரண்டியை தேக்க போட்டு புது கரண்டி எடுத்துக்கோ அப்படின்னு பக்குன்னுச்சான் அவருக்கு. திரும்பி பார்த்தா ஓனர் மகாதேவன் நிற்கிறார். உடனே அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க தர சுத்தமா இருந்ததுங்க, கரண்டியும் தூசெல்லாம் படலைங்க, அது மட்டுமா காரணம்னு. இல்லை யாரும் பக்கத்தில் இல்லைங்க, அதனால அப்படியே போட்டு சமைச்சிடலான்னு பார்த்தேங்க அப்படின்னு மகாதேவ ஐயர் மொத்த, அதாவது இது வெறும் ஸ்வீட்ஸ்க்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் பொருந்தும். ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாராம், எப்பா நாம செய்யற ஸ்வீட்ஸை நம்ம குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி பண்ணணும். நாம செய்யற ப்ராடக்ட் நமக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி பொறுத்திக்கோ, நாம செய்யற ஸ்வீட்ஸை நம்ம குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி பண்ணணும். பொருள் மட்டும் இல்ல, செய்யற மனசும் சுத்தமா இருக்கணும்னு சொன்னாங்க. என்ன அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் படிச்சோன்னு அசந்து போனேன். எந்த மனிதர்கள் தான் செய்கிற தொழிலை நேசிக்கிறார்களோ, எந்த மனிதர்கள் தான் செய்கிற தொழிலின் மீது கர்வத்தோடு இருக்கிறார்களோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு காலையில நான் ரெசிடென்சி டவர்ஸ்ல இருந்து கிளம்புறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு செஃப் வராரு, ஹரிகிருஷ்ணன் பேரு. செஃப் போன தடவை நீங்க இல்ல, அந்த பன்னீர் கிரேவி நீங்க பண்ண மாதிரி இல்ல அப்படின்னு. அதுக்கு ஹரிகிருஷ்ணங்கிற செஃப் சொல்றாரு, சேர்மன் சார், நான் பண்றப்ப இதை விட எவனும் இந்த ஹோட்டல்ல பண்ண முடியாதுன்னு பெஸ்டா பண்ணுவேங்கிறார். ஒவ்வொரு முறை கிச்சன்ல அடுப்பை பத்த வைக்கிறப்பையும் அப்படி சொல்லி போறான், டேய் ஹரி, உன்னை விட எவனும் பெஸ்டா பண்ண முடியாதுடா, நீ தாண்டா உலகத்துல பெஸ்ட் அப்படின்னு பண்ணுவாராம். நாம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறப்பே இன்னைக்கு விளங்காது, உருப்படாது, இந்த மாசம் முடிஞ்சு போச்சு, இந்த அகாடமிக் இயர் போச்சு, இந்த ஃபினான்ஷியல் இயரே முடிஞ்சு போச்சு, இன்வெஸ்டர் என்ன கேட்க போறாங்களோ,
ஐயோ அடுத்த மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்களே, இப்படியே புலம்பிட்டே இருந்தா எதுவுமே நடக்காது. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், எந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அந்த வாழ்க்கையை நீங்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பயன்படுத்துகிற வார்த்தைகள் மீது கவனமாக இருங்கள். ஒரு 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 ஹோட்டல் இருக்கிற செஃப் சொல்றாரு, என்னை விட பெஸ்டா எவனும் பண்ண முடியாதுடா, அந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணான்னு சொன்னால, இதே தான் நம்ம எல்லாருக்குமே. நீங்கள் செய்கிற வேலையை உங்களை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்று செய்யுங்கள். எந்த வேலையை செய்தாலும் அதில் நீங்கள் தலைவராக இருக்கலாம். விருது பெற்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வருடம் விருதுக்காக காத்திருக்கிற அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த நிகழ்வு ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் நடந்தாலும் என்னை அன்போடு அழைக்கிற சேர்மன் அவர்களுக்கும் சிஇஓ அவர்களுக்கும் என் இதயம் நிறைந்த அன்பு சகோதரர் திரு நாகராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி மீண்டும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.